ஒரு பக்கம் தாய், மற்றொரு பக்கம் சகோதரி. இருவரும் வடித்த கண்ணீர் அன்று மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையையே அதிர வைத்தது. உற்றார் உறவினர்களும் அந்த கொடூர சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவித்து கிடந்தனர். இன்னும் ஒரு சில நாட்களில் தாலி கட்ட வேண்டிய காதலன் பிணவரையில் சடலமாக கிடப்பதை எந்த காதலியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பெருங்குரலெடுத்து அந்த பெண் காதலனின் பெயரை உச்சரித்தது கேட்பவரின் இதயத்தை நொறுக்கி போட்டது. அந்த குரலில் இருந்த சோகத்தை வார்த்தைகளில் விவரிப்பது கடினம். கொல்லப்பட்டவர் வைரமுத்து. 28 வயதான இவர் மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர். பைக் மெக்கானிக்காக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய வைரமுத்துவை ஒரு கும்பல் வழிமறித்து திடீரென வெட்டத் தொடங்கியுள்ளது. உயிர் பயத்தில் தப்பித்து ஓடி உள்ளார். அப்போதும் விடாமல் துரத்திய அந்த கும்பல் வைரமுத்துவை வெட்டி சிதைத்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. உறங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்த ஊர் வைரமுத்துவின் அலறல் சத்தம் கேட்டதும் விழித்துக் கொண்டது. குத்துயிரும் கொலை உயிருமாக கிடந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்க 30க்கும் மேற்பட்ட போலீசார் கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வைரமுத்துவின் குடும்பத்தினரும் உறவினர்களும் உச்சரித்த ஒரே பெயர் விஜயா. வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி எதுக்கு ஆள் வச்சு வெட்டணும்? அவங்க தான் கொலை பண்ணாங்க, வேற யாருமே கிடையாது. விஜயாவின் மகள் மாலினி. 26 வயதான இவர் வைரமுத்துவை காதலித்து வந்துள்ளார். 10 வருடங்களாக இருவரும் பழகி வந்திருக்கிறார்கள். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். மாலினி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகம் என்றாலும் அந்த காதலுக்கு தடை போட்டிருக்கிறார் விஜயா. காரணம் படிப்பு, வேலை. மாலினி படித்தவர் என்பதால் பள்ளி படிப்பை கூட முடிக்காத வைரமுத்துவுக்கு திருமணம் செய்து வைக்க விஜயா விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. 6 மாதங்களாக தனது மகளுடனான காதலை கைவிட்டு விடும்படி விஜயா வைரமுத்துவை கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் உச்சகட்டமாக வைரமுத்து வேலை செய்து வந்த மெக்கானிக் கடைக்கே சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். உன்னை அப்பவே தட்டி இருக்கணும் என கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். இந்த மிரட்டலை தொடர்ந்து தனது மகளுக்கு வைரமுத்து தொல்லை கொடுப்பதாக கூறி விஜயா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இருதரப்பையும் அழைத்து போலீசார் பேசியிருக்கிறார்கள். மாலினி வைரமுத்துவை காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்வதாகவும் அழுத்தமாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த விஜயா, நீ என்னுடைய மகளே இல்லை என எழுதி கொடுத்துவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மாலினி நேராக வைரமுத்துவின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இருவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். நாள் சரியில்லாததால் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கிறார்கள். மாலினி வேலைக்காக மீண்டும் சென்னைக்கு சென்றிருக்கிறார். வைரமுத்து வழக்கம் போல் வேலையை பார்த்து வந்த நிலையில்தான் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு. அப்புறம் முருகன் சார் வச்சுட்டு எஸ்ஐ வச்சுட்டு பேசிட்டு அவங்க எல்லாரும் ஆட்சி வந்து பேசிட்டு எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னாங்க. சரி தேவையில்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்கள் ஆட்சி வந்துட்டோம். ஆட்சி வந்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ். அதுக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு சரி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேணாம், நாள் நல்லா இல்லை, நாள் இன்னும் 2 நாள் வச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சி வந்துட்டோம். ஆட்சி வந்து பொண்ணு எங்கள் கன்சல்ட்டு தான் இருக்குது. அதனால இவங்க வந்து அந்த கால்குலன்ஸில் வெட்டியிருக்கணும். வேறு வழியே கிடையாது. வேற யாருமே கிடையாது சார். இதுதான் மேட்ரு. விஜயாவும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்துதான் வைரமுத்துவை வெட்டி கொன்றிருக்க வேண்டும் என வைரமுத்துவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர்.
அவங்க யாருமே இல்ல, அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க சித்தப்பா சார், சித்தப்பா. வேற யாருமே இல்ல. அவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்ல. எதனால வெட்டினாங்க? இது இப்ப என்ன சார் சொல்லிட்டு இருக்காங்க? அதுதான் ஒண்ணு பிரச்சனை தான் சார். ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஊரே எல்லாருக்குமே தெரியும் சார். அவங்க காதல் பண்ணி அவங்க அம்மா பிடிக்கல சார். வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுக்கு ஆள் வச்சு வெட்டணும்? அவங்க தான் கொலை பண்ணாங்க, வேற யாருமே கிடையாது. அவங்க 2 பையன், அந்த அம்மா, அவங்க பாஸ்ங்கிறவங்க, அவ்வளவுதான். அவங்கதான். அவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்ல. வேற அவனுக்கு எதிர்பார்த்து எதுவுமே கிடையாது சார். அவனுக்கு என்ன எந்த இதுவும் கிடையாது. 2 வீலர் மெக்கானிக், அவ்வளவுதான். அவன் போயிட்டு அழகா வருவான். ஆனந்த பட்டுறாங்க போய் விசாரிங்க சார். பெரிய கோயில் போய் விசாரிங்க. மத்தியில போய் செருப்பு கட்டி அப்ப கூட அவன் அடிச்சிருக்காங்க. சிவத்து வந்தா நின்னா நம்மளுக்கு லவ்வர் வேணும்னு சொல்லி. அடிச்சு முட்டு பொண்ணு கூட்டி முட்டுல இந்த வேலை பண்ணிட்டாங்க. கொண்டுட்டாங்க எங்க பிள்ளைய. வைரமுத்து கொலை தொடர்பாக போலீசார் 2 பிடித்து விசாரித்து வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொலையின் பின்னணி தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.